யாருப்பா? பாட்டிமா காஃபி. பாட்டிமா உங்க செயினை கொடுக்க வந்தேன், வாங்கிக்கங்க. பரவாயில்ல, வச்சுக்கங்க. இது என்னது இல்லைங்க, உங்களது. ஓ, காஃபி குடிக்கலன்னா? அப்போ காலையில இருந்து காஃபி குடிக்கலையா? அது காலையில இருந்தே குடிக்கல. நான் கலந்து தரவா? உங்களுக்கு எதுக்குங்க சிரமம்? அது மனுஷங்க இலை திங்க கூடாது. காஃபி எடுத்துக்கங்க. நல்லா இருக்குங்களா? ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க என்ன குடிக்கவே இல்லையே? இப்பதாங்க நல்லா இருக்கு. டிகாஷன் கொஞ்சம் குறைச்சிலுங்க. டிகாஷன் தேவையில்லைங்க. பின்ன எதுக்குங்க காஃபி குடிக்கிறது? என்னங்க ஜலதோஷத்தோட போராடுறீங்க? நேத்து சேத்துல விழுந்ததுல இருந்து தும்மல் ஜாஸ்தி ஆயிடுச்சுங்க. ஆட, உங்க தோட்டத்திலே தும்மலுக்கு மூலிகைங்க இருக்குங்க. புதுசா மண்பானை வாங்கி மஞ்சள் போட்டு நல்ல கொதிச்ச வெந்நீர்ல கொஞ்சம் வால் மிளகு, வெத்தலைங்க, கண்டங்கத்திரி, ஜாதிக்காய் தூள், தனியா இலை, காட்டாமணி வேறு, பச்சை பொடி, படிகார பவுடர், எருமச்சாணி, காஞ்ச வராட்டி எல்லாம் தண்ணியில போட்டு பழக்குன்னு கொதிக்க வச்சு போர்வையால போத்திக்கிட்டு 30 வாட்டி மூச்சு பிடிச்சா ஜலதோஷம் அடியோட பறந்து போயிடுங்க. என்னாச்சுங்க? இதெல்லாம் யாருங்க செய்யறது? நான் செய்யட்டா? வேண்டாங்க, இந்த எருமச்சாணி காஞ்ச. அப்பா, இவங்க எல்லாம் கொஞ்ச நேரம் வராம தான் நல்லா இருக்கும். நாள் பூரா வராம தான் இன்னும் நல்லா இருக்கும். பெரிய கட்டி எங்க இருக்கு? கையெழுத்து வாங்கணுமே, அதனாலதான் எப்ப பாரு கையெழுத்து மாட்டேன். போர்வையை போத்திக்கிட்டு ஆவி புடிங்க. ஐயோ, மூச்சடிக்குது, என்னால முடியாது. நான் சொல்லி தரேன், அந்த மாதிரி செய்யுங்க. சரி. ஐயோ ஐயோ ஐயோ, என்னடா இது? அந்த பொண்ணு என்ன சின்ன பாப்பார நினைச்சியா? இந்த விஷயம் 4 பேருக்கு தெரிஞ்சா அவ வாழ்க்கை என்ன ஆவறது? என்ன ஆவறதுடா? வீட்டுக்கு வந்த அப்பாவி பொண்ணு யாரும் இல்லாத நேரமா பார்த்து நடு வீட்டுல வச்சு போர்வையால போத்தி. ஐயோ, ஆம்பளைங்களே இந்த உலகம் ஒண்ணும் சொல்லாது. நீ பொண்ணு, எதுக்கு இந்த காரியம் செஞ்ச? அது வந்து நான் உங்களை ஒண்ணும் கேட்கலீங்க. இப்போ உன் வாழ்க்கை என்ன ஆவறது? ஏதோ கால் தவறி சேத்துல விழுந்த நினைச்சேன் தவிர இந்த செங்கமலத்தின் வாழ்க்கையே சேராக்கவே நினைக்கல பாஸ். அம்மா, இந்த வீட்டுனால ஒரு அப்பாவி கல்யாணம் காட்சி இல்லாம வீணா போயிடுவான்னு நான் நினைக்கவே இல்லை. நாளைக்கு இந்த பொண்ணை ஏதாவது ஒண்ணு செஞ்சுக்கிட்டா அப்புறம் நான் உயிரோடு இருப்பேனா? அப்பவே நெஞ்சு வெடிச்சு செத்து போயிடுவேன். இவளை எவன் கட்டிக்குவான்? எவன் கட்டிக்குவான்? முருகா! பாருங்க, சுசீலாவை எனக்கு பிடிச்சிருக்கு. அவ மனசும் எனக்கு பிடிச்சிருக்கு. அவளுக்கு என்ன பிடிச்சிருந்தா மேரேஜ் பண்ணிறதுக்கு நான் தயாரா இருக்கேன். Zum tak zum tak zum zum, zara zum tak zum tak zum zum zum, zum tak zum zum, zara zum tak zum zum zum, zum tak zum zum, zara zum tak zum zum zum, zum tak zum zum, zara zum tak zum zum. தேவி அருள் என கண் பாடுது, தென்றல் செம்மலர் கை சேர்ந்தது, வசந்த கோகிலம் கச்சேரியோ, ஒய்யார மயில் தோகை சதிராட்டமோ, பாடாத பூச்செண்டு பெண்ணான நன்னாளில் அண்ணாச்சி பொன்னான கல்யாணமோ. தேவி அருள் என கண் பாடுதோ, தென்றல் செம்மலர் கை சேர்ந்ததோ, தேவி அருள் என கண் பாடுதோ, தென்றல் செம்மலர் கை சேர்ந்ததோ. zum tak zum zum, zara zum tak zum zum zum, zum tak zum zum, zara zum tak zum zum. மழை கூந்தலில் மலர் சூட கூடும் இங்கு ஓர் பொழுது, இவ்வேளையில் மை துணியே இணைவதோ இருவுயிர்.
மாங்குயிலே கோல அன்னமே தாபம் என்றால் தீராதேவன் மோக எண்ணமே zum tak zum zum zara zum tak zum 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 tak zum zum zara zum tak zum zum தேவி அரு என கண் பாடுதோ தெந்த செம்மல கை சேர்ந்ததோ தேவி அரு என கண் பாடுதோ தெந்த செம்மல கை சேர்ந்ததோ மணமங்கை வீடு புகத்தான் சீரென்ன இவ்வேளை அன்பு என்ற ஒன்றே போதும் அது என்றும் பொன்னாடா சம்மந்திதான் பன்னீருடன் பூவைக்கணும் செம்பந்தலே கல்யாண பெண்கள் பார்வையில் தேன் பாய்ந்திடும் நாள் வந்ததே விரகத்தில் உருகி நலிந்தாள் ஒருத்தி வாட்டம் போக்கவா அதுதான் மயக்கம் இது போல் வருதா ஓயாமலே zum tak zum zara zum tak zum zum tak zum zara zum tak zum தேவி அருள் என கண் பாடுது என்ற செம்மல கை சேர்ந்தது வசந்த கோகிலம் கச்சேரியோ ஒய்யார மயில் தோகை சதிராட்டமோ பாடாத பூச்செண்டு பெண்ணான நன்னாளில் அண்ணாச்சி பொன்னான கல்யாணமோ என்னை நாகலோகத்திலிருந்து விலக்கிவிட்டு நீ இங்கே மாறினருக்கு பாசமும் நேசமும் பகிர்ந்து பரவசப்படுகிறாயா? என்னையும் என் வருங்காலத்தையும் இருட்டு உலகத்தில் உருட்டிய உன்னையும் உன் பேச்சை கேட்டு என்னை தண்டித்த அந்த நாகராஜனையும் விடமாட்டேன். செய்த தப்புக்கு பிராயச்சித்தம் தேடிக்கொள். மனது மாறு. நாகராஜன் உன்னை மன்னித்திடுவார். இப்பொழுது கூட நீ மனம் திருந்தாமல் இருந்தால் அந்த இருட்டு உலகத்திலும் உனக்கு அமைதி கிடைக்கப் போவதில்லை. என்னையா பிராயச்சித்தம் தேடிக்கொள்ள சொல்கிறாய்? உன்னையும் நாகராஜனையும் பிராயச்சித்தம் தேடிக்கொள்ள செய்கிறேன். எத்தனை முறையானாலும் நீ தப்பித்துக் கொள்ளலாம். இப்பொழுது உன்னை நான் ஒன்றும் செய்யாமல் போகலாம். ஆனால் காலம் வரும், அப்பொழுது உன் அழிவு தப்பாது. தப்பாது தேவி, தப்பாது. அப்படி வைங்க. டேய் ராகவா, பொண்ணுக்கு உன் கையாலேயே நிச்சயதார்த்த புடவை கொடுற. ஐயோ, நீங்களே கட்டி விட்டுருங்க. ஓய் நமக்கு நில்லுங்க. உங்ககிட்ட என் குடும்ப விஷயம் கொஞ்சம் பேசணும். இப்போ எதுக்குமா? முகூர்த்தம் ஆறதும் 2 பேரும் உட்கார்ந்து ஆசையா பேசிக்கிங்க. வா வா வா. இப்ப மறைச்சிட்டு இந்த விஷயத்த சொல்லாம போனா அப்புறம் மனைவியா நான் தலகுனிய வேண்டி வந்துரும். வெரி குட். சொல்ல வேண்டியது எதுவா இருந்தாலும் சொல்லலாம். அதில நிச்சயமாரு சொல்லு. நான் உங்க மாமா தங்கையாவோட பொண்ணு. என்ன மனைவி ஆக்கிக்கிறதுக்கு முந்தி அப்பா நிரபராதின்னு இப்ப நீங்க தெரிஞ்சுக்கிறது முக்கியம். ஒருவேளை புரிஞ்சுக்காத நீங்க எந்த தீர்மானத்துக்கு வந்தாலும் நான் தப்பா எடுத்துக்க மாட்டேன். பாருங்க தம்பி, இவங்க அப்பா உங்க அப்பாவுக்கு அநியாயம் செஞ்சிருக்கலாம். இவங்க குடும்பத்துக்கும் உங்க குடும்பத்துக்கும் ஆயிரம் தகராறு இருந்திருக்கலாம். அதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு ஒரு பாவமும் அறியாத இவ வாழ்க்கையை நாசமாக்குறதுக்கு தானே இந்த நிச்சயதார்த்த நாடகம் ஆடுறீங்க. சின்ன பொண்ணு, அது புரிஞ்சுக்க முடியாம போனாங்க. பெரிய மனுஷனா, ஒரு பொறுப்புள்ளவனா, நான் இதுக்கு ஒத்துக்க முடியாது. இந்த திருமணம் என்ன? எந்த சுபகாரியம் நடக்க விட்டனா யாருக்காவது சுப நடந்தது அப்படிங்கிற வார்த்தையை கேட்டாலே என் வயிறு பத்தி எரியும், என் முகம் வாடி போயிடும். இந்த தகராறுக்கெல்லாம் காரணம் யாரு? நான் தான். வில்லன், விசுவாசம் இல்லாத கயவன். ஏய், உங்க அப்பனையும் அவங்க அப்பனையும் விரோதிகளாக்குனது நான் தான். உங்க அப்பா தந்த 30 லட்சத்தையும் நானே அழுத்திட்டு என் மச்சாங்க எடுத்த போர்ஜரி செஞ்சு அந்த ரசீதை உங்க அப்பனுக்கு கொடுத்து அவங்க அப்பனை மோசக்காரன் ஆக்குனது நான் தான். சேர்ந்து வாழ்ந்த உங்க 2 குடும்பத்தையும் செதறடிச்சது யாரு? நான் தான். இந்த குட்டியை என் பிள்ளைக்கு கட்டி வச்சு நாடகம் ஆடலான்னு நாங்க திட்டம் போட்டிருந்தோம். அதுக்குள்ள நீங்க வந்துட்டீங்க. பூஜை வழியில கரடி மாதிரி. எல்லாத்தையும் வெளியே கட்ட. நான் இவ கழுத்துல 6 முடிச்சு போட்டு 3 ராத்திரிக்கு அப்புறம் 4ஆம் ராத்திரி இந்த நாயை வெட்டிட்டு
என்னடி அடிச்சு போட்ட மாதிரி ஆயிடுச்சே. நடந்ததை மறைக்காம கொள்ளாம சொல்லிட்டோம். இவ்வளவு நடந்தும் கூட இந்த கல்யாணத்துக்கு நீங்க ஒத்துக்கிட்டாலும் நாங்க ஒத்துக்க முடியாது. நீ யாரா ஒத்துக்கிறதுக்கு? நீ சும்மாரப்பா. என்னடா நீ பெரிய மனுஷனாட்டம்? நீ செஞ்சதுக்கு உன்னை நிக்க வச்சு வெட்டினாலும் பாவம் இல்ல. போட வெளிய. நாங்க போக வேண்டிய அவசியம் என்ன? எங்க வீடு எங்க பொண்ணு. நீங்க போங்க. சரிதான் சும்மாரியா. அவருக்கு ஏற்கனவே சுகரு. நீங்க வச்சுக்கிட்டா வச்சுக்குங்க, கட்டிக்கிட்டா கட்டிக்குங்க. அதெல்லாம் நமக்கு எதுக்குங்க? முகூர்த்த நேரம் கடந்து போறதுக்குள்ள நிச்சயதார்த்தம் ஆரம்பிக்க